Hare Krishna, welcome to Satvik lifestyle. இன்னைக்கு ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி ஜஸ்ட் 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பேஸ் எப்படி செய்கிறதுன்னு அப்புறமா சொல்கிறேன். இந்த பேஸில் வந்து யூ ஹாவ் டு ஆட் த ஸ்பைசஸ். என்னென்னா டர்மரிக் பவுடர், ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இந்த மூணுத்தையும் இந்த பேஸில் யூ ஹாவ் டு புட் இட் அண்ட் மிக்ஸ் இட். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பச்சை வாசனை போன உடனே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆர் கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து யூ கேன் ஜஸ்ட் புட் இட். இது எல்லாமே இந்த பேஸ் மிக்சரில் யூ ஹாவ் டு ஃப்ரை இட். இது வந்து ஒரு 1 மினிட் ஒரு 1.5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அப்புறம் நீங்கள் 1 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி ப்ரப்போர்ஷனேட்டாக எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரைஸ்க்கு தகுந்த மாதிரி வாட்டர் எடுத்து யூ ஜஸ்ட் ஆட் த ஃப்ரைட் மிக்சர். அதை வந்து வாட்டரில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கரோ இல்லை 1 பாட் ப்ரெஷர் குக்கரோ எது இருந்தாலும் அதில் வச்சுட்டு செட் பண்ணி வச்சுடுங்க. 10 மினிட்ஸில் வெந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. டிபெண்ட்ஸ் ஆன் த ரைஸ். நான் யூஸ்வலாக ப்ரௌன் ரைஸில் பண்ணுவேன். இன்றைக்கி பிரியாணி ரைஸ், தட் இஸ் பாஸ்மதி ரைஸில் பண்ணேன். அது 10-12 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அந்த ப்ரெஷர் அடங்கின பிறகு ப்ரெஷர் குக்கர்லேருந்து யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் இன்டு த பிளேட். இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு அப்படியே வாசனை கமன்னு அடிக்கும். பட் அதை கண்டுக்காதீங்க. கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். யூ கேன் ஆட் சம் கீ அண்ட் லெமன் ஆன் டாப் ஆஃப் த பிரியாணி இஃப் யூ லைக். என்னோடய டாட்டருக்கு லெமன் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வில் ஆட் இட். கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஆஹா என்ன ஒரு சொர்க்கமாக இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸில் இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பேஸ் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஸ்பூன் கீ எடுத்து ஹோல் கரம் மசாலா, தட் இஸ் அந்த கொரியாண்டர் சீட்ஸ், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாமே இருக்கும். அதை எடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து கீயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இஞ்சி பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரைடு மிக்சரில் உங்கள்கிட்ட ஃப்ரோசன் வெஜிடபிளோ இல்லை ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோ எது இருந்தாலும் அது போட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப குழைய வெந்துடுச்சுன்னா பிரியாணி குழன்னு ஆகிடும். ஸோ வெஜிடபிள்ஸை பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணுங்கள். பொட்டேட்டோ வேணும்னாலும் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணேன். 1 கப்பு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ். இட் ஹேட் பீன்ஸ், கேரட்ஸ், கார்ன், வேறு என்ன இருந்துச்சு அதில், குட்டி குட்டி எடமி, தட் இஸ் ஒரு டைப் ஆஃப் பீன்ஸ் இருந்ததுங்க. எடமின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெரி ஹெல்த்தி. ஸோ அது இருந்தது. அது எல்லாத்தையும் சேர்த்து 1 கப் எடுத்துகிட்டு ஐ ஜஸ்ட் ஃப்ரைட் இட். 1 கப்பு ரைஸ்க்கு சொல்கிறேன் இந்த அளவு. 1 கப்பு இல்லைன்னா 1.5 கப்பு ரைஸ்க்கு இந்த அளவு சொல்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, சாரி நாட் கருவேப்பிலை, கொரியாண்டர், தட் இஸ் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. முன்னாடியே 1 கப்பு ரைஸ் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊறின ரைஸை இந்த ஃப்ரை பண்ணுற மிக்சரில் எடுத்து ஆட் பண்ணுங்கள். அப்போது ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு குழையாமல் வரும். ஏன்னா அது அந்த எண்ணெயோட சேர்ந்து வேகும்போது ஒட்டாமல் உதிரியாக அது ஆல்ரெடி ஹாஃப் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்கும், கடையிலலாம் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து உடையாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மிக்சர் கூட 1 ஸ்பூன் யோகர்ட், இல்லை நீங்கள் வேணும்னா யோகர்ட் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேணும்னா 1/2 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லெமன் கூட விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே குக்கரில் தூக்கி வைக்க வேண்டியது தான். இதுதான் பேஸ் மிக்சர்னு சொன்னது. அதுக்கப்புறம் அந்த ரெசிப்பியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹரே கிருஷ்ணா.